ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் ராகுகேது யார் என்பதை தெரிந்து கொள்வோம். ஸ்வர்பானு அப்படின்ற ஒரு அசுரன் மகாவிஷ்ணு பார்க்கடலில் கடைந்து எடுத்து கொடுத்த அந்த அமுதத்தை தேவர்கள் மட்டும் உண்ண வேண்டும் என்று ஆணையிடுகிறார். தேவர் போல வேடம் அணிந்து இந்த அசுரன் ஸ்வர்பானு அந்த அமிர்தத்தை உண்டுவிட சூரியன் சந்திரன் இருவரும் மகாவிஷ்ணுவினிடத்திலே முறையிடுகிறார்கள். உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் வெட்டிவிடுகிறார். அந்த அசுரன் 2 பகுதியாக பிரிய, ஒன்று ராகுவாகவும் ஒன்று கேதுவாகவும் சாயா கிரகங்களாக உருவெடுக்கிறார்கள். ஒரு நிழல் போல இருக்கும். அந்த சாயா கிரகங்களில் இருக்கிறது ராகுக்கு ஆசை அதிகம், ஆசைகளை அதிகப்படுத்துவார். இந்த உலக இன்பங்களையெல்லாம் தூய்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியது ராகு. எவ்வளவு வேணும், இந்த சொத்து வேணும், இவ்வளவு காரு பங்களா வீடு வண்டி வாகன வசதிகள் சொத்துக்கள் லக்ஸூரியஸ் வாழ்க்கை எல்லாம் எதிர்பார்க்கறது ஆசைப்படுறது எல்லாமே ராகு. கேது அப்படி எதிர்மாறும். அப்போ என்னென்னா பக்தியில் போவார், இறை சக்தியை தேடுவார், பரம்பொருளோட ஐக்கியமாகணும், ஞானத்தை தேடி அலையக்கூடியவர், கோவில் கோவிலாக சென்று பிரார்த்திக்கக்கூடியவர், ஜபம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் கேது. விரக்தி நிலைக்கு போயிடுவார். இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த லௌகீகம் தேவையில்லை, இந்த சொத்து வேண்டாம், இந்த சுகம் வேண்டாம் என்று ஞானத்தை தேடி போகக்கூடியவர் தான் கேது பகவான். இப்போது மேஷராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது? இவங்க 2மே சாயா கிரகங்கள். இப்போது மேஷராசிக்கு 11ஆம் இடம், அதாவது கும்ப வீடு தான் பாதகஸ்தானம். பாதகஸ்தானம்னா அந்த இடத்தினுடைய அதிபதி சனி இப்போது 12ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி இருக்கிறார். இது 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு மன அழுத்தம், பல பிரச்சனைகள் அவங்களை தேடி வரும். அதையெல்லாம் அவங்க சுமூகமாக கையாளணும். அடுத்து அந்த பாதகஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரார். ராகு பகவான் வருவதன் மூலம் என்ன பண்ணுவார்? அந்த ராசியினுடைய பேராசையை தூண்டுவார். அப்போது பேராசை தூண்ட உடனே சொல்லப்போனால் மேஷராசி விருட்சகராசி எல்லாமே அரசு அதிகாரிகளாகவும், அரசு அந்த ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க, காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, இப்படி யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது சம்பளத்துக்கு மேலே கையூட்டு வாங்கிவிட்டால் அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுவார்? குரு பார்க்க போகிறார், எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சோம்னா குரு என்ன செய்வார்? இந்த ராகு செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் தடுப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது, அதாவது சிம்ம வீட்டில் கேது இருக்கிறார். அப்போ என்னென்னா கேது பக்தியை தேடி போவார், பரம்பொருளை தேடி போவார், ஞானத்தை தேடி அலைவார். ஆசை, நிர்வாகம், காதல், இந்த பூர்வீக சொத்து, பத்து, வீடு வண்டி பங்களா வசதி இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கக்கூடியவர் கேது. அப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு விரக்தி நிலையை கொடுக்குற அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால் ராகு பகவான் எத்தனை தான் பேராசப்பட்டினாலும் அவர் ஏதாவது தவறான வழிகளில் கையூட்டி ஏதாவது வாங்கிட்டு அரசாங்கத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலெலாம் வரும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி சனி 7.5 நடந்துட்டுருக்கு. அதனால் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு ஜபம் பண்ணுறது, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடுவது, சிம்ம வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால சிவ வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. மற்றபடி வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழும்படி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.